பயிற்சி 3.5ல் ரெண்டாவது கணக்கு. இப்போ x² + 4xன்னு இருக்கா, 4 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2x பிரிக்கலாம். 4 வந்து 2 ஸ்கொயர்னு பிரிக்கலாமா? ஸோ இது எந்த ஃபார்முலா அப்படி இருக்குது? a² + 2ab + b² = a + b the whole square. இதில் ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ வந்து 2. ஸோ x + 2 the whole square. செகண்ட் கணக்கு 3a² - 24ab + 48b². தீர்வு நம்ம எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் இதில் எது 3 தான் காமனாக இருக்குது. ஸோ 3யை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா a² - 8 3 24 ab 16 3 48 b² உள்ளே எழுதியாச்சு. ஓகே, அடுத்ததாக பாருங்கள், 8 வந்து இப்படி பிரிக்கலாம், 2 × 4ab அப்படின்னு பிரிக்கலாமா? ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுக்கலாம். 16 வந்து 4² b² அப்படின்னு பிரிக்கலாம். ஆனால் பியோட வேல்யூ லாஸ்ட்டில் பாருங்கள் 4bன்னு இருக்கா, அப்படின்னா இங்கே நம்ம -2a 4b அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுட்டு இதில் ஏயோட இடத்துல என்ன இருக்குது? ஏ, பியோட இடத்துல 4b இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன தெரியும்? a - b the whole square ஃபார்முலாவில் நம்ம போட்டுக்கலாம். ஆன்சர் கிடச்சாச்சு. சம் பாருங்கள், x⁴ - 16x இருக்குது. தீர்வுன்னு எழுதிட்டு நம்ம கொடுத்துருக்க சம் எழுதிக்கலாம். இதில் எது பொதுவாக இருக்குது? எக்ஸ் வந்து பொதுவாக இருக்குது. ஸோ எக்ஸ் எழுதுறோம் அப்படின்னா x⁴ - 16 இருக்கும். இதை எப்படி பிரிக்கலாம்? x² the whole square. 16 வந்து நாங்கள் 16 அப்படின்னு பிரிக்கலாமா? ஸோ ஏயோட இடத்துல வந்து x² இருக்குது, பியோட இடத்துல 4 இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன? a² - b² ஃபார்முலாவில் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? x² + 4 x² - 4ன்னு இருக்கா. இது எப்படி பிரிக்கலாம்? 2² அப்படின்னு பிரிக்கலாமா? ஸோ இதோட ஃபார்முலா x + 2 x - 2, அதாவது a² - b² அங்கே ஒன்று அப்ளை பண்ணுறோம். சைடில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது கணக்கு m² + 1/m² - 23. இது வந்து எந்த ஃபார்முலா மாதிரியும் தெரில. ஆனால் a + b the whole square ஃபார்முலாவில் பாருங்கள், அது a² + b² ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா அது கிடைக்குமா? ஸோ அதே தான், அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த 23 வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து 23யோட எதை ஆட் பண்ணோம்னா 25 2வை வந்து கூட்டினோம்னா அப்போனா மைனஸில் நமக்கு வேணும் ஃபார்முலா. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏயோட இடத்துல வந்து m இருக்கும், பியோட இடத்துல 1/m. ஸோ ஃபார்முலா நாங்கள் எழுதி வச்சுருக்கேன். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணோம் அப்படின்னா எம்முக்கு கேன்சரு. ஸோ 2 23யும் 25 ஆயிரும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5². ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி a² - b² ஃபார்முலா a + b a - b. ஏயோட இடத்துல m + 1/m, பியோட இடத்துல 5. இதை போட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சாச்சு. அடுத்ததான் அஞ்சாவது சம் 6 - 216x². இது எது காமனாக இருக்குது? 6 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் வச்சுட்டு 1 6 6 6 36 6 216. இதை எப்படி பிரிக்கலாம்? r² அப்படின்னு பிரிக்கலாமா? 1க்கு வந்து நம்ம ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? a² - b² ஃபார்முலாவில் இருக்கா. ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 6x. ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து ஆறாவது கணக்கு a² + 1/a² - 18. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18ஓட எதை ஆட் பண்ணோம்? இப்போ 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காது. 20 வந்து ஸ்கொயர் டேர்மில் வராது. இதே வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போனா ப்ளஸில் சிம்பிள் வரணும். ஏன்னா அப்போனா தானே 18ல் 2 போச்சுன்னா 16 நாங்கள் 16 அப்படின்னு பிரிக்க முடியும். ஸோ அப்போனா நம்ம எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணலாம்? a - b the whole square ஃபார்முலா சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஸோ a + 1/a the whole square - 18. மேலே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். அடுத்ததாக ஏயோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ 1/a. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏக்கு கேன்சர். 18ல் 2 போச்சு அப்படின்னா -16. ஸோ இது இந்த ஃபார்முலாவில் இருக்குது. a² - b² ஃபார்முலாவில் இருக்கா. ஏயோட வேல்யூ a - 1/a, பியோட வேல்யூ 4. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சாச்சு.